بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما وارزقني فهما. رب يسر ولا تعسر وتمم بالخير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வின் அருளால் சஹாபாக்கள் பற்றியான சரித்திர சில சம்பவங்களை நாம் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதன் வரிசையிலே முதலாவதாக நேற்றைய முதல் தினத்தில் நாம் சஹாபாக்கள் என்றால் யார், அவர்களையே நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு இறைவன் குர்ஆனில் வழங்கியிருக்கக்கூடிய சான்றிதழ் என்ன என்பது பற்றியான ஒரு முன்னுரையை முதல் நம்ம பார்த்துட்டோம். ஈமான் என்றால் சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்ன செய்திகளை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். தக்வா என்று சொன்னால் தக்வாவில் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரிஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரித்வானி மினல்லாஹி அக்பர். அந்த திருப்பொருத்தத்தை இந்த உலகத்திலேயே அவர்கள் பெற்றவர்கள், நாளை மறுமையிலும் அந்த திருப்பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை பற்றியான முக்கியமான 3 செய்திகளை முன்வைத்து நேற்று நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியில் சஹாபாக்களில் சில முக்கியமான நபர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே முதலாவதாக நாம் எந்த ஒரு நபித்தோழரை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்களில் ஒருவராக இடம்பெறக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிந்தனையில் வர்றவங்க யார் சொல்லுங்க? அபூபக்கர் மாஷா அல்லாஹ், அலி ரதியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ், உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பின்னாடிலாம் வந்தாங்க, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அம்மார் மாஷா அல்லாஹ், அம்மார் பின் யாசர் ரதியல்லாஹு அன்ஹு, யாசர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லலாம், அவங்க மகனார் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லலாம், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சிறுவராக இருந்தாங்க. இவங்க யாரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போல. இதே வரிசையில் வெகு விரைவில் நாம் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் யாருடைய பேர் இடம்பெற்றிருக்குதோ அப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஒருத்தங்க சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம், சஅத் ரதியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு உலகத்தில் நிறைய சாயதுகள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு சாதுன்னு பேர் வைக்கிறாங்க? இந்த சஅத் அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கான முதல் காரணம் இவங்க தான். இவர்களுக்கு சஅத் என்ற பேர் வைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் சஹாபியினுடைய பேராக இன்னைக்கு உலகம் முழுக்க சஅத் எனக்கூடிய பேர் வைக்கப்படுது. மாஷா அல்லாஹ். இந்த சஅத் ரதியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எந்த அளவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, 3ஆம் நபராக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இவர்கள் என்ற ஒரு செய்தி இருக்கு, 7ஆம் நபர் என்ற ஒரு செய்தி இருக்கு. 3ஆவதாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர் என்பதிலே சஅத் ரதியல்லாஹு அவர்கள் இடம்பெறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மாஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இவர்களும் கருதப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க தான். குறைஷி வம்சத்தை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சமாகிய குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்படி குறைஷ் வம்சமே இவர்களை எதிர்த்த போது அந்த வம்சத்திலிருந்து இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள்ல மாஷா அல்லாஹ் சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள்.
இவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. ஆதரவே இல்லை, மிக குறைவான ஆதரவு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஆரம்பத்தில் ஏற்றிருக்காங்க. அடிமைகள்ல முதல்ல ஏற்றுக்கொண்டவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சிறியவர்கள் முதல்ல ஏற்றுக்கொண்டவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற லிஸ்ட்ல அவங்க வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகத்தான் அறிஞர் பெருமக்கள் கருதுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மிக குறைவான ஆதரவு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஏன் இப்படி எதையாவது ஒன்று சொல்லணும், ஏன் இப்படி ஒரு ஃபித்னாவை அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு? நம்ம காலங்காலமாக பல கடவுள்களையும் சிலைகளையும் நம்ம செஞ்சு வச்சு காபத்துள்ள நம்ம வழங்கிக்கிட்டு வளம் வந்துகிட்டு இருக்கிறோம். இதை வச்சுதான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை. வெளியூர் மக்கள் எல்லாம், யமன் வாசிகள், மதினாவாசிகள், வெளிநாட்டவர்கள் எல்லாம் இந்த காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுல வருவாங்க. வந்து நிறைய வியாபாரம்லாம் நம்ம அவங்க கிட்ட தான் செய்கிறோம். சிலையை விற்று நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குறோம். நம்மளுக்கு நிறைய வியாபாரமும் கிடைக்குது. காபாவை நம்ம தான் பராமரிக்கிறோம், மரியாதையாகவும் நம்ம இருக்கிறோம். இது எல்லாமே போயிரும்பிலையே, ஒரு கடவுள், ஒரு இறைவன், அவருக்கு உருவமும் கிடையாதான். அப்போ என்னத்தை நம்ம வணங்குறது, எதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது, எதை வச்சு நம்ம சம்பாதிக்கிறதுன்னு பலவிதமான விஷயங்கள் வருது. ஆதரவே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை உணர்ந்தார்கள், புரிந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸஅத் ரலியல்லாஹு உள்ளத்தில் விசாலத்தை ஏற்படுத்தினான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சோதனைங்கிறது இருக்கும். அல்லாஹ்வுக்காக உண்மையாகவே அவங்க ஏற்றுக்கொண்டார்களா, அவர்கள் நிலை தடுமாறுகிறார்களா இல்லையாங்கிறது அல்லாஹ் தஆலா பார்ப்பான். பல மாதிரி அவங்களுக்கு சோதனை இருக்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு கொலையே செய்யப்பட்டாங்க. அவங்க மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணத்தினால் அநியாயமான முறையில் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் உயிர் என்பது சில நேரங்களிலே இறைவனுக்காக இழக்க நேரிடலாம். இதற்கெல்லாம் சஹாபா பெருமக்கள் முன்னுதாரணமா இருக்கிறனால தான் சொர்க்கத்தினுடைய சர்டிபிகேட்டையும் சொர்க்கத்தினுடைய டிக்கெட்டையும் அவங்க உலகத்தில் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த டிக்கெட் அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது, இறை தூதரால் அறிவிக்கப்பட்டது. சரி, இந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னு சொன்னா சென்டிமெண்டல் சோதனை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இவங்களுக்கு இவங்க அம்மானா உசுறு, அம்மாவுக்கு புள்ளனா உசுறு, அந்த அளவுக்கு ரொம்ப பாசமானவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ புது மதத்தை நீ ஏற்றுக்கிட்ட, நம்ம மதத்தை விட்டு நீ போயிட்ட, அவரை முகமதை எப்படி அடிக்கலாம், எப்படி கொல்லலாம், அவர் எப்படி ஊர் நாடு கடத்தலான்னு திட்டம் திட்டிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நீ ஆதரவு கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்? அதனால நீ அந்த மதத்தை விட்டு வந்துரு, அந்த புதிய மதத்தை விட்டு நீ பழைய மதத்துக்கு வந்துரு அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சொல்றாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இவங்க இஸ்லாத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லும் பொழுது அப்ப சொல்றாங்க, அதாவது இப்ப பாரு, நீ நான் சொல்றதை நீ கேட்கல அப்படின்னு சொன்னா இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன், நான் தண்ணி குடிக்கவே மாட்டேன், பச்சை தண்ணி பல்லுல படாது, ஒரு கபலா சாப்பாடு என் தொண்டைக்குள்ள இறங்காது, நீ இஸ்லாத்தை விடாத வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன், என் உயிரே போனாலும் என் உயிரை போறதை பார்க்க தான் நீ போற அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டுக்கு தமாஷுக்கு சொன்னதில்லை, உண்மையாகவே சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க கோலப்படுறாங்க. பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகுது, பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து அடிச்சு சாவடிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு அக்கறையில சொல்றாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் அந்த 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 இஸ்லாத்தை பற்றியான விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அம்மா மேல பாசம் இருக்கு. அம்மா மேல பாசம் இல்லாத ஒரு மகன் கிட்ட இதை சொல்லி வேலையே இல்லையே, நீ சாப்பிடாட்டியா போ அப்படின்னு ஒரு சொல்ற பிள்ளைகிட்ட இதை சொல்லி வேலையே இல்லை. அம்மாவுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு பெறக்கூடிய ஒரு பிள்ளை தான் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. தாய் பாசம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுலாம் பின்னாடி தான், அதுக்கு முன்னாலே தாய் பாசம் புள்ள பாசத்துக்கு அவங்க ஒரு முன் உதாரணம். சஹாபாக்கள்கிட்ட அம்மா புள்ளனா இப்படிதான் இருக்கணும், உண்மையான பாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தவங்க. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இப்படி சொன்னா துடிச்சு போயிடுவாங்கன்னு தெரியும். ஒருவேளை முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் கூட இருந்திருக்கலாம். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எந்த பிடிவாதத்தையும் அவங்க கைவிட்டுருவாங்கங்கிற முன்னாடியும் அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். அதை வச்சு இவங்க இப்படி சொல்றாங்க, சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நான் சாக தான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அழகா பக்குவமா அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. இந்த பாருமா, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், ஒரு சாதாரண ஒரு மார்க்கம் அல்ல, சத்திய மார்க்கம். வழிகேட்டிலிருந்து சத்தியத்தின் பக்கம் இறைவன் கண்ணை திறந்து விட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஷிர்க் வழிபாட்டிலிருந்து நம்மை நாசமாக்கக்கூடிய, நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு தவறான கொள்கையிலிருந்து இந்த இறை தூதருடைய போதனையை கேட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன்.
அப்படிப்பட்ட மார்க்கத்தை நான் எதுக்காகவும் விட முடியாது. அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்க. நீங்க இந்த மாதிரி சாப்பிடாம குடிக்காம இருந்து இறந்து போயிறீங்கன்னு வச்சுக்கிருவோம். திரும்ப உங்களுக்கு உயிர் கொடுக்கப்படுது. திரும்பவும் நீங்க சாப்பிடாம குடிக்காம பட்டினி இருந்து வைராக்கியம் சொல்லி நீங்க எத்தனை தடவை நீங்க உங்களுடைய உயிர் போயிட்டே இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனா அந்த கொள்கையை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா மேல பாசத்துல எதையுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பையன், எந்த பிடிவாதமும் பிடிக்காத ஒரு பையன், செத்தே போனாலும் விட மாட்டேன்னு சொல்றான். அதே மாதிரி எத்தனை தடவை இறந்து போனாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன், அதை விட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அளவுக்கு நீ உறுதியா இருக்கனா, நீ தெளிவா இருக்கிற, அதனால உன்னை சொல்வதற்கு உன்னை மாத்துவதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சபதத்தை அவர்கள் கைவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மாஷா அல்லாஹ். இப்படி சாத் ரலியல்லாஹு ஆரம்பத்திலேயே தன்னுடைய ஈமானிய வலிமையால் என்ன செஞ்சாங்க, வென்றெடுத்தாங்க. நம்ம அந்த முயற்சி தான் செய்ய மாட்டோம். யாராவது ஒருத்தங்க நம்மளை சென்டிமெண்டலா தாக்குனாங்க, அத்தாவோ மனைவியோ பிள்ளையோ நம்மளை ஒரு மார்க்க விஷயத்தை நம்ம மீறக்கூடிய விஷயத்துல, ஒரு கடமையை செய்யாம நம்ம தவறக்கூடிய விஷயத்துல நம்மளை சின்னதா கன்வின்ஸ் பண்ணாலே போதும். நண்பர்களை யாரோ ஒரு சின்ன போராட்டம் கூட நம்ம அவங்கள்ட்ட செய்யறது இல்லை, ஈமானோடு நம்ம அவங்கள்ட்ட பேசுறதே இல்லை. சொல்லிட்டாங்க, வேற என்ன பண்றது, என்னவாய் பண்றது, அப்பா சொல்றாங்க, அடம்பிடிக்கிறாங்க, மனைவி ரொம்ப கம்பல் பண்றாங்க, அதனால போற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறது நம்ம சாதாரணமா சர்வசாதாரணமா செஞ்சிடறோம். ஈமானுடைய உறுதி இருந்தால், அல்லாஹ்வுக்காக நம்ம எதையுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை இருந்தால் அல்லாஹ் தஆலா எப்படியாப்பட்ட சபதத்தையும் களைய வச்சிருவான். தாயினுடைய அப்படியாப்பட்ட ஒரு பிடிவாத சபதத்தை அவர்கள் களைந்தார்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த அளவுக்கு அவர்கள் தாய் அவங்கள நிர்பந்திக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான நேரத்துல இவங்க என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். சூரா லுக்மான்ல 2 வசனம் இறங்குது. சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் அதனுடைய 14வது 15வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறான், வசியத் செய்கிறான், உறுதியாக உபதேசம் செய்கிறான் என்று சொல்லி, ஆனால் அந்த தாயுடைய சிரமத்தை சொல்றான். அந்த தாய் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தை அடைந்து அந்த குழந்தை பெற்றெடுத்தால், எந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றெடுத்தாங்க. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ஆனா குழந்தை கஷ்டப்படாம பெற்றெடுத்துட முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒன்று இருந்தால் கியாமத் வரைக்கும் அது மாறாது. இன்னைக்கு மருத்துவம் மாறிவிட்டது, உலகத்தில் எத்தனையோ விஷயம் மாறிவிட்டது. குழந்தை பெக்கிறதுக்கு இந்த மெடிசன் நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எந்த சிரமமே இருக்காதுன்னு ஒரு மெடிசன் கண்டுபிடிக்க முடியுமா? தாய், உனக்கு பிரசவ சிரமம் இருக்காது, பிரசவ வலி இருக்காது, உனக்கு வேதனை இருக்காது, சிரமம் இருக்காது, அப்படியே ஹாயா இருந்தபடி குழந்தை பெற்றெடுத்தலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் செஞ்சால் கண்டுபிடிக்க முடியாது. சிரமத்தோடு பெற்றெடுக்கணுங்கிறது சிரமம்னா சிரமம் தான். உலகத்தினுடைய எந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதுல எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அப்படியே இருக்கு. மற்றதெல்லாம் எத்தனை விஷயங்களை நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியுது. அல்லாஹ் சொன்னபடியே சிரமத்துக்கு மேல சிரமத்தோட கர்ப்பம் ஆனதிலிருந்து கஷ்டம்தான், பலவிதமான சிரமம். அது பெண்களுக்கான சிரமம், அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இந்த அளவுக்கு அவள் சுமந்தெடுத்தால், கஷ்டப்பட்டால், அவளுக்கு பால் ஊட்டினால், இவ்வளவு சிரமத்தை எல்லாம் அவள் செய்தாள். அப்படி இருந்த பிறகு அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் யாரையாவது அவர்கள் தவறு செய்யும்படி, எனக்கு ஷிர்க் வைக்க வேண்டும், இஸ்லாத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் உங்களை நிர்பந்தித்தால், ஃபலா துதியஹுமா, அவங்க 2 பேருக்கு நீங்க கட்டுப்படாதீங்க. தாய் தந்தைக்கு கட்டுப்படுங்கன்னு வசனத்தை இறக்கிட்டு அவன் நீங்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறீங்க, நிறைய சிரமப்பட்டிருக்காங்கிற அந்த தாயினுடைய தியாகங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனா அதுக்காக ஷிர்க் வச்சிரு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிரு என்று சொன்னால் அவங்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்கிறத சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, ஆனா உலக விவகாரங்கள் கண்ணியமாக அவர்கள் நடந்து கொள்ளுங்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வரல, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, முஸ்லீமாக மாற்றாங்க அல்லது இஸ்லாத்தை ஏத்துக்க மாற்றாங்க, இதுல இஸ்லாத்தினுடைய ஒரு எந்த அடிப்படையும் தெரியாம இருக்காங்கன்னா மதிக்காமலாம் நடக்கக்கூடாது. உனக்கு என்ன தெரியும்? உதாரணத்துக்கு நம்மளுக்கும் பெற்றோர்களுக்கும் சில போராட்டம் வரலாம், அவங்க தொழிலாளி இல்லாம இருக்கலாம், மார்க்கத்தை பேணாதவங்களா இருக்கலாம்,
நம்ம தொழுகக்கூடிய விஷயத்த அவங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம், நம்மளை அவங்க விமர்சிக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது தொழுகையினுடைய அருகது உனக்கு என்ன தெரியும், மார்க்கத்தினுடைய அருகது உனக்கு என்ன தெரியும் என்று பேசுவதற்கெல்லாம் அல்லாஹ் அதிகாரத்தை தரல. துனியா ரீதியில் நீங்கள் அவர்களோடு அழகிய ரீதியில் தான் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவங்களை தண்டிப்பான், அல்லாஹ் அவங்களை கண்டிக்கலாம், அல்லாஹ் அவங்களை விசாரணை செய்யலாம். பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் கண்ணியமான முறையில் தான் நடந்துக்கணுங்கிறது அல்லாஹ் தஆலா அதையும் சொல்றான். ஆக ஷிர்க் விஷயத்தில் மார்க்கத்துக்கு முரண்படக்கூடிய விஷயத்தில் பின்பற்றாதீங்க. ஆனா உலக விவகாரங்களில் அவர்களோடு நீங்கள் அழகிய விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரெண்டையுமே சேர்த்து சொல்லி ஒரு வசனத்தை இறக்குறான். அப்ப தாய் தந்தைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடம் இருக்குங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுக்காக அவங்க பிள்ளைங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறும்படி நிர்பந்திப்பது அவங்களுக்கும் கூடாது. என் அத்தா அம்மா சொல்லிட்டாங்க அதனால நான் போயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. என் அத்தா அம்மா சொல்லிட்டாங்க அதனால நான் தொழுகிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. என் அத்தா அம்மா சொல்லிட்டாங்க அதனால நான் ஜக்காத் கடமையாச்சு நான் ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு உபரியான காரியங்கள், மேலதிகமான நன்மையான காரியங்கள் விஷயத்தில் அவர்கள் தடுப்பதால் நாம் செய்யாமல் இருப்பதில் தவறில்லை. கட்டாயமான ஒரு தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ இது மாதிரியான விஷயங்களில் அதை தடுப்பதற்கு யாருக்கும் அருகதை இல்லை, அனுமதி இல்லை. ஒரு கணவரும் சரி மனைவியை அப்படி தடுப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இப்படியெல்லாம் தாய் தந்தை விஷயம் முன்வைத்து அல்லாஹ்வுடைய 2 திருமறை வசனம் இறங்குறதுக்கு சாது ரலியல்லாஹுடைய அந்த இன்டெலிஜென்ஸ், அவங்க அழகான முறையில் நடந்து கொண்டு அது அல்லாஹ் தஆலா வச்சு இப்படிதான் இருக்கணும், அவங்க பின்பற்றாம இருந்தது தாய் தந்தைக்கு மாறு செஞ்சுட்டாங்களேன்னு யாரும் பேசக்கூடாதுல. அல்லாஹ் தஆலா குர்ஆனே இறக்குறான், ஷிர்க் விஷயத்துலலாம் மாறுதான் செய்யணும், ஷிர்க் விஷயத்துலலாம் கட்டுப்பட முடியாது என்று குர்ஆன் வசனத்தை இறக்கி சாத் ரலியல்லாஹு செஞ்சது சரிதான் என்று கியாமத் நாள் மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்னுதாரணமாக காட்டுறான். இது ஒரு முக்கியமான அம்சம். ஆக அதில் இருந்து இஸ்லாத்தை மாஷா அல்லாஹ் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் மக்காவுடைய காலகட்டத்தில் நிறைய சிரமங்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் பல சஹாபாக்களும் பொறுத்து கொண்டார்களோ இதே மாதிரி பல சிரமங்களை அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. அவங்களே சொல்றாங்க ஒரு கண்டத்துல, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போருக்கு செல்லுவோம், போருக்கு போகக்கூடிய நிலைமை வரும், பல நேரங்களில் காடுகளில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். போர் அப்படின்னு சொன்னா மலைப்பழைய பகுதிகளை கணவாய்களை எல்லாம் கடந்து போகணும், திடீர்னு ஒரு காட்டில் டென்ட் போட்டு என்ன செய்யணும், இருக்கணும், கொல்லணும், தங்கணும், இப்படியெல்லாம் ஏற்படும். சாப்பாடு இருக்காது, சாப்பாடு கட்டிட்டு போக முடியும். நம்மள மாதிரி இன்னைக்கு பிக்னிக் போகிறோம், சாப்பாடு கட்டி வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நம்ம மாஷா அல்லாஹ் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் எடுக்குது. எதை சூஸ் பண்ணுறதுக்கு அது 15 நிமிஷம் திகச்சு போய் உட்காந்துடுறோம், எதை பார்த்துட்டு மெனு போர்டை பார்த்துட்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து தந்திருக்கான். அதுலேயும் அல்லாஹ் நீங்கள் நன்றியோடு இருங்கன்னு தான் சொல்றான். சாப்பிட்டுட்டு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, அல்லாஹ் புகழுங்கன்னு சொல்றான். அதுக்குவே நம்ம என்ன செய்யறோம், காசு கேட்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி காட்டுல போய் நாங்க கடப்போம், போருக்கு போகக்கூடிய சிரமத்துல காட்டுல கடப்போம், சாப்பாடு இருக்காது, பசியோடு நிலைமையில பசித்தவர்களாக தாகித்தவர்களாக எந்த அளவுக்கு நான் சிரமத்தை சகிச்சிருக்கேன்னா சொல்றாங்க. அதாவது இலைகளை, மரங்களுடைய இலைகளை பிச்சு நாங்க சாப்பிட்டு எங்க வயிற்றினுடைய கடுமையான பசி அதை போக்கிக் கொள்வதற்காக சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு நாங்க ஆளாயிருக்கோம். ஆனால் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நாங்க பின்வாங்கினதில்லை. அடுத்த தடவை ஒரு போருக்கு போகக்கூடிய சிரமம் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா போய் நம்ம கஷ்டப்பட வேணாம், போன தடவை பட்டமே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நாங்க என்னைக்குமே பின்வாங்கினதில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஏற்பாடு செய்யறோம், ஒரு முன்பின் ஆயிடுச்சு, உணவு வசதிகள் இப்படின்லாம் சில நேரங்களில் ஏற்பாடு செய்யப்படுது. ஏதாவது ஒரு முன்பின் ஆயிடுச்சுன்னா போய் ஏமாந்தாச்சுப்பா, அங்க போய் பிரியாணி தரண்டாங்க, சாப்பாடு தரண்டாங்க, கடைசியில் இல்லைன்ட்டாங்க, இனி அந்த பள்ளிக்கு போகக்கூடாது, இனி அந்த ப்ரோக்ராம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலைக்கு ரொம்ப நம்ம வந்துடுறோம், லேசா வந்துடும். அப்படியே ஆயிடுச்சு நம்முடைய பழக்க வழக்கங்கள். ஆனா இலைய சாப்பிடக்கூடிய நிலைமை போருக்கு ஓடக்கூடிய சிரமம் அல்லாஹ் அப்படி வைக்கிறான். ஏன்னா வந்துட்டாங்க, இருந்துட்டாங்க. அடுத்த தடவை இதனால யாராவது வராம போறாங்களா? யார் வராம போவாங்க? முனாஃபிகீன்கள் வராம போவாங்க. அப்ப முனாஃபிகீன்கள் யாருன்னு அல்லாஹ் எல்லாருக்கும் காட்டுறதுக்காக இப்படி சோதனை கொடுத்தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் வெயில் காலத்துல தபுக் போருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலத்தில் ஏற்படுத்தினான். அரபு நாடுடைய வெயிலை பத்தி இப்பவுமே தெரியும், துபாயில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், ரூல்ஸே இருக்குது. இந்த மே மந்த்ஸ் இங்கேயாவது மே, அங்கே ஜூன் ஜூலைல பீக் வெயிலா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வெயிலில் வேலை கொடுக்கக்கூடாது, கம்பெனிக்கு சீல் வச்சிருவாங்க. வெளி இடத்துல பெயிண்ட் அடிக்கிறது, பேனர் ஒர்க்லாம் நடு உச்சி வெயிலில் வேலை செய்யக்கூடாது. வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் எப்போ வேணாலும் வருவான், சீல் வச்சுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு இன்றைக்குமே
வெயில தாங்க முடியாது. அப்படி ஒரு வெயில்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டு வந்தா கூட உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏசிக்கு போயிடலாம், போய் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்க கொள்ள முடியும். ஆனா அன்னைக்கு அப்படி இருந்தது. அல்லாஹ் வேணுன்னே தான் சில விஷயங்கள் அப்படி கொண்டு வந்து செக்கா வைப்பான். அந்த மாதிரி தபூக் போர்லாம் வந்து கடுமையான வெயில். அப்போ முனாஃபிகீன்கள் ஒருத்தங்களா வந்து என்ன செய்யறாங்க, காரணம் சொல்லி நாங்க வரல, எனக்கு அது இருக்கு, ஒட்டகம் குட்டி போடக்கூடிய நிலைமையில இருக்கு, நான் பார்க்கணும், இதெல்லாம் காரணமா சொல்லி நான் வந்து கவனிக்கணும், அதை செய்யணும் இது செய்யணும்னு அனுமதி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்னால பிரித்தறிய முடியல. இல்ல எவன் நல்லவன் எவன் தகுந்த காரணத்தோட கேட்கிறாங்க, யாரு நயவஞ்சகர்கள் தெரியல. அல்லாஹ் தஆலா சூரா தௌபா வசனத்தை இறக்குனா, இன்னமா யஸ்ததீனுனக், உம்மிடத்தில் அதிகமாக இப்படி இப்போதைய சந்தர்ப்பத்தில் வந்து காரணம் சொல்றவங்க எல்லாம் முனாஃபிகீன்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னா. அதே மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க, ரொம்ப வெயிலான காலமா இருக்கு, எப்படி நாங்க வர்றது அப்படிங்கும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, குல் நாரு ஜஹன்னமு அஷத்து ஹர்ரா, இது வெயிலா, அப்ப நரக நெருப்பு இதை விட வெப்பமானதுன்னு சொல்லுங்க என்று முனாஃபிகீன்களுக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு இப்ப திரும்ப சொல்றோம்னா, இப்படி இறைவன் ஒரு சில சோதனைகளை வைப்பான். இதுலயுமே கஷ்டத்தை தாண்டி செயல்படுறாங்களா, கஷ்டத்தை தாண்டி அல்லாஹ்வுக்காக சகிச்சுக்கிட்டு வர்றாங்களா, வர்றவங்க மூமின்கள், வராதவங்க இறை நிராகரிப்பாளர்கள் என்று இப்படிதான் அவங்க அடையாளம் காணப்பட்டாங்க. தொழுகைக்கு வந்துருவாங்க, ஃபஜர் தொழுகைனா வரமாட்டாங்க, வராதவங்கள முனாஃபிக்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படிதான் போர் என்று சொன்னால், அதாவது சூரா தௌபால அல்லாஹ் தஆலா சொல்லவுக்கான அரதன் காசிதன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போருக்கு கூட்டா வந்துருவாங்க. அறவே போருக்கு வராம இருக்க மாட்டாங்க, அறவே தொழுகைக்கு வராம இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்து நயவஞ்சகர்கள் அறவே தொழாதவங்க இல்ல, ஃபஜர் தொழுவ மாட்டாங்க, இஷா தொழுவ மாட்டாங்க, அறவே போருக்கு வராதவங்க கிடையாது. தூரமான போர், சிரமமான போர்னா ஏதாவது காரணம் சொல்லிட்டு வர மாட்டாங்க, பக்கத்து நாட்டுக்கான போர்னா வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவர்களும் கூட வரக்கூடிய நிலைமையாக அது இருந்தது. ஏன்னா உசுரை கொடுத்துட்டு எல்லா சஹாபாக்களும் போகும்போது எப்படி பின்தங்கி இருக்க முடியும், அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்த போதும் அழகான பள்ளிவாசலை கட்டி ஏசி போட்டு எல்லா ஏற்பாடு இருந்தாலுமே கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஃபஜருக்கு வந்து நிக்க முடியல. அந்தந்த வக்துக்கு நம்ம வேலையை விட்டுட்டு நம்மளால வந்து சஃப்ல நிக்க முடியாத நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம். அல்லாஹ் நம்மை நயவஞ்சக நிலையிலிருந்து பாதுகாப்பானாக, ஆமீன். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இலைய சாப்பிட்டுட்டு கூட நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து என்னைக்கும் புறமுதுக்கிட்டு நாங்கள் போனதில்லை, புறக்கணிச்சதில்லை. அல்லாஹ் அப்படியே ஒரு சோதனை தந்தாங்கிறது ஒரு கட்டத்தில் பாடம் படிப்பினைக்காக சாது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. சொன்னாதானே தெரியும், அவங்க சொல்லும் போது தானே இந்த நிலைமைக்கெல்லாம் ஆளானாங்கன்னு தெரியும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்கள் மூலமா சில கட்டத்தில் அதை சொல்ல வைப்பான், அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அது வந்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இஸ்லாத்துல என்ன அப்படின்னு சொன்னா, உஹது போர்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது பத்ர் போர்லாம் அம்பெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வரல. உஹது போர்ல தான் சாது ரலியல்லாஹு அன்ஹு தான் முத ஆள என்ன செஞ்சாங்க, ஆர்ச்சர். he was the best archer in Islam. இஸ்லாத்துல அதாவது அம்பெறியது அப்படிங்கிறத இவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தி காமிச்சாங்க. இப்படிதான் அம்பெறியணும், அம்பெறியதனுடைய என்ன சொல்றது, அதை கரெக்டா குறிபார்த்து நம்ம வந்து தாக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வை இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு அம்பெரியக்கூடிய திறமை உள்ளவரா, ஒருத்தருடைய திறமையை சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத நிலைமையில அந்த திறமை அவர்கிட்ட இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாத நிலைமையில அந்த திறமையை பார்த்தோம்னா உண்மையிலே நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா பூரிச்சு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் பூரிச்சு போய் எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வரலாற்றில் இப்படி சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்குது, ஆனா ரசூலுல்லாஹ் யாருக்குமே சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபிதாக அபி உம்மி, என் தாய் தந்தை உமக்கு அர்ப்பணமாகட்டுமாக. ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொன்னதில்லை. தன்னை மீறி சொன்னாங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு ஒரு அம்பை எடுத்து கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்தாங்க எரியுங்க, ஃபிதாக அபி உம்மி சாத், சாதே என் தாய் தந்தை உமக்கு அர்ப்பணமாகட்டுமாக. இதுக்கு வந்து ஒரு இன்டெப்த் அர்த்தம்லாம் கிடையாது, ஒரு பெரிய கருத்துலாம் கிடையாது. அரபுகள்கிட்ட நாவல வரக்கூடிய வார்த்தை, அதாவது எதையுமே உங்களுக்கான செய்ய தயார் அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு உச்சகட்டம் தான் என் தாய் தந்தை உமக்கு அர்ப்பணமாகட்டுமாக. அப்படி சொன்னதோடு தாய் தந்தை வந்து அவங்களுக்கு அடிமையாக போறதில்லை, உசுரோடு இருந்தாலும் உசுரோடு இல்லாட்டியாலும். அது ஒரு வார்த்தை, அது வந்து தவறான வார்த்தை அல்ல, அது ஒரு ஷிர்கான வார்த்தையும் அல்ல, எல்லை மீறிய வார்த்தையும் அல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கிட்ட நிறைய சஹாபாக்கள் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கல. ஏன்னா அந்த கருத்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய அர்ப்பணத்தை அவங்க காட்டுறாங்க, அவங்களுடைய எதையுமே செய்ய தயார் அப்படிங்கிற கருத்தை அவங்க புரிய வைக்கிறாங்கனால ரசூலுல்லாஹ் எங்கேயுமே தடுத்தது இல்லை. ஆனா ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வே இந்த வார்த்தையை சொன்னாங்க, அந்த பாக்கியத்திற்கு ஒரு ஆள் தகுதியானவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உஹது போர்ல அவங்க அம்பெரியக்குரிய தருணத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறத மாஷா அல்லாஹ் நாம் பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு
சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மார்க்கத்தில் நிறைய விஷயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. சிறந்த ஒரு போர் தளபதின்னு சொல்றதை விட ஒரு போர் தந்திரங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்துலையுமே மாஷா அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இதுல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படிலாம் இருந்தாங்க கொண்டாங்க, இப்படியே அவங்களுடைய நாட்கள் கழிந்தது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு சில பொறுப்புகள் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. கூஃபால அநேகமா அவங்க கூஃபால ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து வகித்து இருந்தாங்க. அதாவது பிற்காலத்தை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு காலத்துலலாம் வெளிநாடுகள்ல மதீனால மக்கால பார்க்க முடியாது, வெளி மாகாணங்கள்ல சில ஃபித்னாக்கள் ஆரம்பமானது. அது தலை தூக்கியது எப்பனா உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான். தலை தூக்காம ஒரு ஆரம்ப சூழ்நிலையில இருந்தது என்பது உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் வந்து சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ஒரு சிலர் வந்து விமர்சிச்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சாது மீது சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இவர் வந்து சரியான முறையில் ஆட்சி செய்யலை, நியாயமான முறையில் எங்களுக்கு வந்து அவருடைய பொறுப்பை எல்லாம் அவர் செய்யவில்லை, நல்ல ஒரு ஆளுநராக அவர் எங்களுக்கு செயல்படவில்லை, போர்களில் அவர் சரியான முறையில் பங்கெடுத்து அவர் போரிடுவதில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. போரில் அவங்க செஞ்ச அந்த செயலை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும்னு சொன்ன ஒரு பேர்வான சாபியை இப்படி நிறைய பேர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுலாம் சாதாரண குற்றச்சாட்டா? ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுலாம் நிறைய நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சாத் நல்லாட்சி வழங்கவில்லை, அவர் நியாயமாக தீர்ப்பளிக்கவில்லை. ஏன்னா அவங்க தான் தீர்ப்பளிக்கக்கூடிய காதிகளாகவும் இருந்தாங்க. அவர் தீர்ப்பு எல்லாம் சரியா இல்லை, அவர் சில பேருக்கு சாஞ்ச மாதிரி தீர்ப்பளிக்கிறாரு, இப்படி எல்லாம் தவறான குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டா சில கேஸ்லாம் இருக்கும். அதுங்கெல்லாம் என்ன அப்படின்னா காது கொடுத்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கறதுலாம் இல்லை. ஒரு தலைவர் மீது குற்றச்சாட்டு வந்தா ஓ அப்படியா அப்படின்னு ஒரு ஆதரவு வந்துடும். அந்த மாதிரி சில ஆதரவுகளும் வந்து இவர்கள் மீது ஒரு தவறான கண்ணோட்டம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண மனசு உடைச்சிட்டாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. யா அல்லாஹ், என் மீது இப்படிப்பட்ட ஒரு தவறான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டாங்களே, இவங்களுக்கு நீதான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவன் என் மீது பொய் சொன்னான், எனக்காக நீ நியாயத்தை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அந்த குற்றச்சாட்டை முன் வச்சவனுடைய பேருமே இருக்குது, அப்துல்லா பின் அர்தா எனக்கூடியவன் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சான். அநியாயமான முறையில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மீது ஒரு களங்கம் ஏற்படும்படியான ஒரு குற்றச்சாட்டை அவதூறாக வைத்ததின் காரணத்தினால் இவங்க செஞ்ச துவாவை அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொண்டான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. சிறிது நாளிலேயே அவனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. குற்றச்சாட்டு, கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை வைத்ததின் காரணத்தினால் அவன் கண் பார்வையை இழந்தான். வறட்சியால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளானான். அவன் வீட்டில் தீ பிடித்து விட்டது. அதனால யாரும் இறக்கல, அவனுடைய வீடு அவனுடைய பொருளாதாரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய துவாவை, அநீதி இறைக்கப்பட்ட துவாவுக்கும் அல்லாவுக்கும் திரை இல்லை. நம்மிலுமே அநீதி இறைக்கப்பட்ட ஒரு துவா அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வால் சான்றிதழ் வாங்கப்பட்ட ஒரு சஹாபி இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கும் போது மனசு உடைஞ்சி அவங்க அல்லாஹ்ட்ட முன் வைத்தாங்க. கண் பார்வை இழந்து பெரிய ஒரு வறுமைக்கு அவன் ஆளாகி இருக்கக்கூடிய வீடையும் அவன் இழக்கக்கூடிய நிலைமைக்கு அவன் ஆளானான் அப்படிங்கிறத அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த அளவுக்கு அவங்களுடைய நாவில் அவங்களுடைய அந்த துவாவுக்கு பதில் அளிச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ரெண்டாவது, இவங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு சிறிய ஒரு வசியத்தையும் செஞ்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பத்ர் தான் இவங்க முதல்ல கலந்துக்கிட்ட முதல் போர். பத்ர் போர்ல நான் என்ன ஆடை அணிந்திருந்தேனோ அந்த ஆடையோட தான் என்ன நீங்க அடக்கம் செய்யணும், நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆடையை வச்சுதான் எனக்கு கஃபன் இடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அல்லாவுக்காக வேண்டி உயிரை பணைய வைத்து அல்லாஹ் வந்து பத்ருங்கிறது என்னன்னு சொல்றான்னா, ஈமானும் நயவஞ்சமும் வெளிப்பட்ட நாள் அப்படிங்கிறான். நயவஞ்சகத்தனமும் ஈமானும் வேறுபடுத்தப்பட்ட நாள் அப்படிங்கிறது பத்ருடைய நாள். அதனால பத்ர் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு சொன்ன நன்மாராயங்கள் நிறைய இருக்கு. நான் மௌத்தானதுக்கு அப்புறம் என்னுடைய பத்ருடைய ஆடையிலேயே என்னை கஃபன் செய்யுன்னு சொன்னாங்க. அதே அடிப்படையில் அவர்கள் அந்த ஆடையில் கஃபன் செய்யப்பட்டார்கள். எப்படி சொன்னாங்கன்னா, கஃபினூனி ஃபீஹா,
பத்ருடைய ஆடையிலேயே என்னை கஃபன் செய்யுங்கள். இன்னி குன்து லகீத்துல் முஷ்ரிகீன யௌம பத்ரின் வஹி அலைய, நான் இணை வைப்பாளர்களை அந்த ஆடையை அணிந்த நிலையில்தான் அந்த போர்க்களத்தில் நான் அவர்கள் எதிர்கொண்டேன் என்று சொல்லி அதை கொண்டு என்னை நீங்கள் மூடி மறைத்து என்னை நீங்கள் கஃபன் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அதே அடிப்படையில் அவங்க மௌத்துக்கு பிறகு கஃபன் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமா அவங்க விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நன்மாராயம், 10 பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் இருக்கு என்பதாக உத்தரவாதம் வழங்கப்பட்டவங்கள்ல இவர்களும் ஒருவர். சாத் பின் அபி வகாஸ் ஃபில் ஜன்னா. 10 பேருக்கு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து ஆரம்பித்து, அதில் இவர்களும் ஒருவர். சாத் பின் அபி வகாஸ் ஃபில் ஜன்னா என்று சொன்ன சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் வழங்கப்பட்ட சஹாபாக்களில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சஹாபி பற்றியான ஒரு தொகுப்பை அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்மளுக்குள்ள கிடைத்த நேரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த சஹாபியினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு நல்ல பாடத்தை, படிப்பினைகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய ஈமானை வலிமைப்படுத்தி அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக எதையுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம், படிப்பினை. அந்த பாடம் படிப்பினையோடு இறைவனுக்காக நாம் எதையும் இழக்கலாம், ஆனால் எதை இழந்துடக்கூடாது? ஈமானையும் அமல்களையும் நம்மளுடைய கடமைகளையும் இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடிப்பதற்கு நமக்கு நசீபை தருவானாக. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் நாம் துவா செஞ்சோம்னா, ஒரு பாதிப்புக்கு ஆளாகி நம்ம துவா செஞ்சோம்னா அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உன்னுதாரணமும் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. நிராசை ஆயிடக்கூடாது, என்ன பண்றது அப்படிங்கிற நிராசை ஆயிடக்கூடாது. நிச்சயமா பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். பல சகோதரர்களே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு உள்ளாக்குனவங்க என்னென்ன மாதிரி ஆனாங்க அதை பார்த்துருக்கேன்லாம் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமா அல்லாஹ் அந்த துவா வீணாக்க மாட்டான். அப்படி என்ன ரீதியில் அவங்கள தண்டிக்கணுமோ அல்லாஹ் அதில் நிச்சயமா ஏதாவது ரீதியில் அவங்களுக்கான நிலையை வைப்பான். நாம் யாருக்கும் அநீதி இழைத்து விடாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாப்பானாக. எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய துவாவை ஆதரவித்து அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய துவாவை கேட்டு முன்வைத்து இறை உதவியை நாம் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நாம் அனைவரிலும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.